நான் நடத்துற ஆட்சியில எனக்கு எதிராக ஒரு குரல் வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட நீங்க இருந்தீங்கன்னா அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? 6 மணிக்கு மேல மகளிர் அடைக்க கூடாது. 7 மணி 8 மணி ஆகிய மகளிர் விடாம உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அப்ப என்ன பண்ணுங்க? ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் ஜெயில போட்டு அடைங்க. அப்ப நீங்க ரீசன் சொல்லி ஆகணும்ல. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி ஏன் நாங்க இந்த அளவுக்கு சொல்றோம்னா, எங்க தமிழ் சகோதரிகளோட தாலி அறுத்து தினம் 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 ஒரு நரகமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு இந்த டாஸ்மாக். சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலைன்னா, எந்த பிரச்சனைனாலும் தேர் எடுத்து தெருவில் விடுற மாதிரி முதல்வர்களுக்கு தெருவில் விட்டுட்டு போயிருவாரு. இப்ப இவர் மிஸ் ஆனு போட்டோன்னா அவன் சோசியல் மீடியா திருப்பி இந்த வரலாறு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ரகுபதி அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, இளம் விதவைகள் இருக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம் கேட்கிறாரு. அப்போ கனிமொழி அவர்கள் சொன்னது தவறான டேட்டா, பொய்யா அவங்க பேசிட்டாங்க மேடையிலன்றத ரகுபதி அவர்கள் டிக்ளேர் பண்றாரா? நீங்க திரும்ப திரும்ப நாங்கெல்லாம் மிஸ்ஸால கைதானா அந்த மிஸ்ஸால யார் உங்களை உள்ள தூக்கி போட்டு வாயில மிதிச்சாங்களோ அந்த காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. இவ்வளவுதானே உங்களோட முதுகெலும்பு? இதுதான் உங்க சுயமரியாதையா? சட்டம் தாங்க இங்க எல்லாத்துக்கும். இது என்ன ஏஸ்டமா எனக்கு பிடிச்சவனா அப்பா இவனுக்கு மேல இந்த கேஸை போட்டுக்கோ, எனக்கு பிடிக்காத இவன் மேல இந்த கேஸை போடு அப்படின்னு பண்றதுக்கு சட்டம் என்ன எங்க மாமனார் வீடா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இஷ்டத்துக்கு ஒரு இதை பண்ணிப்பீங்க. 6 மணிக்கு மேல பெண்களை வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. நீங்க எதுக்கு மகளிரை கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க? 7:30 மணி 8 மணி வரைக்கும் குறைச்சிட்டு இருக்கீங்க. எப்படி காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு? யாரோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க? எதுக்காக 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? சென்னையை சுத்தி பாஜக காரங்களுக்கு சென்னையை சுத்தி கட்டுறீங்களா? ஃப்ரீயா கவர்மெண்ட் பஸ்ல ஏத்தி? திமுக பயந்துருக்கு பாஜகவை பார்த்து. இவ்வளவு பயம் உங்களுக்கு ஆகக்கூடாது. நேற்று நேஷனல் லெவல்ல தொடை நடிகை திமுகன்றது ட்ரெண்டிங் ஆச்சு ட்விட்டர்ல, அதையும் நம்ம பார்த்தோம். எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? யாரும் குடிக்காதீங்க, தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படிலாம் கெஞ்சினார்ல. அதை எல்இடி டிவியை வச்சு எல்லா டாஸ்மாக் வாசல்லி வைங்க. டாஸ்மாக்ல ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் முதல்வர். அப்பா சொல்றேன்ப்பா, யாரும் குடிக்காதீங்கப்பா, குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ற வீடியோ வைங்க. முதல்வரோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை எப்படி செயல்படுது? ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி அந்த கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போகும். அப்போ இங்க ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ அவருக்கே இங்க பாதுகாப்பு இல்லையா? 3வது மொழி எனி ரீஜனல் லாங்குவேஜ் எதை வேணா படிச்சு தொலைங்கன்னு சொல்லியாச்சுல. ஏன் அப்ப மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்ப மொழினா அப்ப ஹிந்தி மட்டும் தான் தெரியுதா? இந்திய திணிக்காதுன்னு எல்லார் வாயிலையும் மூலையிலையும் இந்திய திணிச்சுக்கிட்டு இருக்குது இந்த திமுக. கோவிலுக்கு பக்தர்கள் வரலனா உங்களுக்கு இந்த துறை உண்டா? நீங்க இந்த துறைக்கு அமைச்சரா இருக்க முடியுமா? கோவில்ல உண்டியல்ல போடுற காசை வச்சுதானே நீங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். என்ன மேம் போலீஸ் தூங்க விடக்கூடாதுன்ற அண்ணாமலை சபதமாக எடுத்திருக்காரு. அடுத்த கட்டமாக ஸ்டாலின் ஃபோட்டோ வேறு ஒட்டுறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையான விஷயங்களே பண்ணுறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையான விஷயங்களை பண்ணல. இங்கே திமுக அரசு இப்படி சர்ச்சையாக ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அதனால அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் ஒரு அற வழியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு ப்ராப்பராக போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கேட்குறோம், அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம். பர்மிஷன் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? நீங்கள் ஆளும் கட்சியில் என்ன பிரச்சனை இருக்கோ எதுனாலும் அமைதியான முறையில் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் இங்கே ஜனநாயக ரீதியாக நமக்கு பர்மிஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கேயுமே யாரும் கூடக்கூடாதுன்னு முதல் நாளே வீட்டில் போய் உட்காந்து அவங்களை கைது பண்ணுறது, வீட்டை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறது, வர வழியில் பிடிச்சி உள்ளே போடுறது, எந்தெந்த பக்கம்லாம் யார் வராங்களோ அப்படியே பிரித்து பஸ்ஸில் ஏற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரவுண்ட் அடிக்கிறது, மண்டபம் எங்கே வைக்க முடியாமல் மண்டபம்லாம் ரொம்ப போய் ரோட்லேயே திருப்பி இறக்கி விட்டு நடந்து போங்கன்றது. என்ன மாதிரியான அராஜகம் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க? ஆட்சி தானே நடத்துறீங்க, என்ன நடத்திட்டு இருக்கீங்க? எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு நியாயமா வெளியிட்டுறாங்களே. ஏன் இப்போ வெளியிடாம அவ்வளோ பேத்தையும் கொண்டு போய் நீங்கள், அதாவது நாங்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பாட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்போமா? நேற்று அங்கே ஒரு போலீஸை மட்டுமே 1000 பேரை குமிச்சு ஒவ்வொரு மண்டபத்துக்கும் 50 போலீஸ் 60 போலீஸை போட்டு 3 வேளையும் அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து இவ்வளோ போலீஸ் பர்சன் நீங்கள் குமிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை ஃபுல்லாக கொண்டாந்து அங்கே நிறுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பஸ் அங்கே நிற்கிது. இப்போ இதெல்லாம் அரசோட ரிசோர்ஸ் தானே. அரசோட சொத்தை நீங்கள் ஏன் இப்படி விரைய பண்ணுறீங்க? இன்னொன்று நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த காவல்துறை எப்படி மும்முரமாக முடுக்கி விட்றீங்களா? இதுக்கு கஞ்சா கடத்துறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், பெண்கள் மேலே பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன், குழந்தைங்க மேலே கை வைக்கிறவன், போக்சோ சட்டத்தில் கையாகிறவன், இவனுங்க மேலெல்லாம் பிடிக்கிறதுக்கு நைட்டோட நைட்டாக போலீஸ் அனுப்பி நீங்கள் இப்படி மும்முரமாக வேலை பார்த்தீங்கன்னா தமிழக மக்களே உங்கள் பக்கம் நிற்பாங்க. நீங்கள் எதிர்கட்சிகளோட குரலை நசுக்கிறதுக்கும் உங்கள் ஆட்சி எவ்வளோ கேவலமாக நடக்குதுன்னு சொல்கிறதுக்கும் இருக்கிறவங்கள நீங்கள் அவங்கள ஒடுக்கிறதுக்கு நீங்கள் காவல்துறையோ ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? அவ்வளோ பொதுமக்களும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ சமூக வலைதளங்களாகட்டும் யூடியூப் சேனலாகட்டும் மீடியாக்கள்லையும் போட்டிருக்க வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட்டில் மக்கள் என்ன சொல்கிறாங்க
பாருங்க. டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபான்னு வாங்கிட்டு தான் இருக்கான். அப்ப அதுல ஊழல் இருக்குன்னு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு நீங்க இவ்வளவு மும்முரமா போய் இவங்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மகளிர்னு கூட பாராம மகளிரை வச்சுக்கிட்டே பஸ்ல 2 மணி நேரம் சுத்துறது, 1.5 மணி நேரம் சுத்துறது, எந்த மண்டபமும் தெரியாம கொண்டு போய் இது பண்றது, மண்டபத்துல அடிச்சா மகளிர் 6 மணி 7 மணி ஆகி விடாம 6 மணிக்கு மேல மகளிர் அடைக்க கூடாது தானே? 7 மணி 8 மணி ஆகியே மகளிர் விடாம உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணி எல்லாரும் ஜெயிலுக்கு கொண்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையும் ஜெயில போட்டு அடைங்க. அப்ப நீங்க ரீசன் சொல்லி ஆகணும்ல, அப்ப நீங்க பதில் சொல்லணும்ல. ஏன் ஒரு தார்மீக இதுல முறையில வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா அவங்களை எதுக்காக நீங்க இது பண்ணி கேட்பாங்கல்ல. அப்ப என்ன மாதிரியான ஆட்சி நடக்குதுங்க நீங்க? அப்ப தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க முறையா பர்மிஷன் கேட்டதானே இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, நாங்க இனிமே முறையெல்லாம் பர்மிஷன் கேட்க மாட்டோம், நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது, உங்களை தூங்க விட மாட்டோம், நாங்க இனிமே எங்க வேணா திடீர்னு எங்க வேணா ஆர்ப்பாட்டம் நடக்கும், எங்க வேணா முற்றுகை போராட்டம் நடக்கும், அது தலைமைச் செயலகமா இருக்கலாம், முதல்வரோட வீடா இருக்கலாம், எந்த டாஸ்மாக் கடையா இருக்கலாம், டாஸ்மாக் ஹெட் குவார்டர்ஸ் எதுவா இருக்கலாம், நாங்க வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு காலையில இருந்தே காவல்துறையோட தூக்கம் போயிருச்சு. தலைமைச் செயலகம் வழியில போய் பாத்தீங்களா? தலைமைச் செயலகத்துக்கு நீங்க கிராஸ் பண்ணி போனீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்கியா, ஏன் வெள்ளை சட்டை போட்டிருக்க, கருப்பு சட்டை போட்டிருக்கியா, ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்க, ஆரஞ்சு துண்டு வச்சிருந்தா ஏன் ஆரஞ்சு துண்டு வச்சிருக்கேன்னு பஸ் முதற்கொண்டு ஏறி தேடி அனுப்புறாங்க. உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா? அப்போ உங்க தூக்கத்தை கெடுத்துட்டாரா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே? அப்போ ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மையான, வீரியமான ஒரு தலைவனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவன் திருப்பி உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுக்கு இது அண்ணாமலை அவர்கள் பண்ற விஷயம் தான் ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திமுக அரசு பாஜகவை பார்த்து எப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்குங்கிறத பார்த்து நேற்று சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ட்ரெண்டிங் வந்து தொடை நடுங்கி திமுக அப்படின்னு. சரியா? நீங்க பயந்து நடுங்கி திமுக நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு மேல காவல்துறை கடுமையான பதட்டத்தில் இருக்கு. என்ன செய்ய போறாங்கன்றது தெரியாத நிலைமையில இருக்கு. மேம், ஆனால் இப்போ ரகுபதி அவர்கள் கேள்வி எழுப்பும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து முடிஞ்சா என் மேலே கை வச்சுப்பார் அப்படின்னு எப்படி மேம் அவ்வளோ தைரியமா வந்து சொல்றாரு? சென்ட்ரலோடைய பேக்கப் இருக்குன்றதுனால சொல்றாரு. நீங்க உண்மை இருக்குங்க, அதனால பேச சொல்றாருங்க. நீங்க ஒரு ஊழல் அமைச்சர், ஊழல்ல கையும் களவுமா இது பண்ணி பிடிச்சவர், வீட்டுல ரைடு நடக்கிறப்ப தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு முதல்வர் ஒரு வீடியோ போட்டார்ல, அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி உள்ள வச்சு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு 1 வருஷத்துக்கிட்ட உள்ள இருந்தாரா செந்தில் பாலாஜி அவர்கள்? சினிமாவுக்கு போஸ்ட் அடிக்கிற மாதிரி 100வது நாள் 200ஆம் நாள் 1 வருடம் கடந்ததுலாம் போஸ்ட் போட்டாங்கல்ல ட்விட்டர்ல, எல்லாத்துலையும் சோஷியல் மீடியாவில். அப்படி உள்ள போன ஒரு ஊழல் அமைச்சரை வெளியில வரப்போ உன் தியாகம் பெரிது, உன் வீரம் பெரிது அப்படின்லாம் புகழ்ந்து பாராட்டி அவருக்கு திருப்பி நீங்க அந்த துறையவே கொடுக்குறீங்க. இவ்வளோ மடியில கனம் இருக்கிற லஞ்சம் ஊழல், ஒரு நிர்வாக திறனற்ற, ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்ச ஒரு ஆட்சியை நடத்துற நீங்க இவ்வளோ தில்ல தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னா அவர் கிளீனாடா அவர் தெளிவா சொல்றாரு, நான் என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட எதுவும் கிடையாது, முடிஞ்சா நீ நிரூபிங்கிறாரு, நீ ஆம்பளையா இருந்தா சைடாங்கிறாரு. அப்போ உண்மை இருக்கு, சத்தியத்துக்கான அந்த பவர் அது அவர் பக்கம் அந்த அளவுக்கு சத்தியம் இருக்கு. அதனால அவர் தைரியமா பேசுறாரு. அவர்தான். ஆனா மேம் ஒரு சட்டத்துறை அமைச்சரையே வந்து ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மேம். அதெல்லாம் ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாள் ஐபிஎஸ்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாரோட கிரிமினல் ரெக்கார்டும், அவங்களோட பேக்ரவுண்டும், அவங்களோட என்ன, அதாவது முன்னாள் அமாவாசை இறந்தப்ப எப்படி இருந்தாங்க, அடுத்து ராகராஜ சோழனானப்ப என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுனால அவ்வளோ தைரியமாக அந்த பேரை சொல்றாரு, இல்லைன்னா சொல்ல மாட்டார். அவங்களுக்கு தெரியும் எப்படி இவங்க வளைச்சு நம்மளை பிடிச்சிருவாங்கன்றது தெரியும். அப்போ அவர் கையில் ஏதோ ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் ஏதோ இருந்ததுனால கிரிமினல் ரகுபதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொன்று நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சர் தானே, நீங்கள் பேசுறது என்ன மாதிரி பேசுறீங்க? அவர் வந்து அங்கே உட்காந்து சொல்றாரு, ஆமாங்க இதுக்கு முன்னாடி இருந்தப்பெல்லாம் நாங்களாம் போனப்போ கூட எங்களெல்லாம் இப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தான், இது பண்ணியிருக்காங்க தானா. திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ பொழுது போய் பொழுது விடிஞ்சா எங்கேயாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்களா இல்லையா? அப்படி பார்த்தா போன தடவை இவங்க பண்ண ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை இடத்துல அதிமுக வந்து இவங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க, எங்க வெளியில இது பண்ணாங்க? இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, உயிர் பயம். அப்ப கூட பாத்தீங்கன்னா முதல்வர் வாயில மாஸ்க் கட்டிக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து கருப்பு போட வச்சு நிக்கிறாரு. அப்ப கூட நான் ஒதுக்கு ஓய மாட்டேன், ஏன் அப்பயும் ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி பொழுது போய் பொழுது விடிஞ்சா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க அடுத்தவங்க ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, பெரிய லெவல்ல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா அதுக்கு நான் வந்து இல்ல முடியாது, நான் வந்து இதை முடக்கியே தீருவேன், மக்களோட குரல் வெளியில வந்துடவே கூடாது, நான் நடத்துற ஆட்சியில எனக்கு எதிராக ஒரு குரல் வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட நீங்க இருந்தீங்கன்னா அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப ஒரு வலுவான ஒரு குரலா வந்து அண்ணாமலை அவர்கள் ஒலிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் ரகுபதி அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொன்னாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒண்ணு, ஏங்க இளம் விதவைகள் இருக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்கிறாரு. அப்போ கனிமொழி அவர்கள் சொன்னது தவறான டேட்டா,
பொய்யா அவங்க பேசிட்டாங்க மேடையிலன்றத ரகுபதி அவர்கள் டிக்ளேர் பண்றாரா? அதை நாங்க கேட்கிறோம். கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ இளம் விதவைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ரகுபதி யாரை கேட்கிறாரு? கனிமொழி அவர்களை பார்த்து கேட்கிறாங்களா? இதே கனிமொழி அக்கா எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டில் இருந்த இளம் விதவைகள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இதே உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 30,000 கோடியில இருந்த டாஸ்மாக 50,000 கோடியாக்கி இந்த காசு பத்தாதுன்னு கஞ்சா, மெத்து, அபின்னு, கள்ளச்சாராயம்னு தினம் 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 எங்க தமிழக சகோதரிகள் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த இளம் விதவைகளோட கணக்கு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி ஏன் நாங்க இந்த அளவுக்கு சொல்றோம்னா, எங்க தமிழ் சகோதரர்களோட குடலை அறுத்து, எங்க தமிழ் சகோதரிகளோட தாலி அறுத்து, எங்க வீட்டு தமிழ் குழந்தைகளோட மனசை வேகடிச்சு நோகடிச்சு தினம் 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 ஒரு நரகமான வாழ்க்கையை கொடுத்துருக்கு இந்த டாஸ்மாக்கு. நீங்க டார்கெட் வச்சு விற்கிறீங்க. விற்கிற கணக்கு 50,000 கோடினா வருஷத்துக்கு. இது லட்சம் கோடிக்கு மேல இதுல ஊழல் நடந்திருக்கு. லட்சம் கோடிக்கு மேல நீங்க வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. இந்த காசுலாம் உங்களுக்கு விளங்குமா சொல்லுங்க? ஒருத்தன் அண்ணான போய் ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபான்னு கூலி வேலை செஞ்சுட்டு வரவன் அந்த காசை கொண்டாந்து இங்க டாஸ்மாக்ல கொடுத்துட்டு குடும்பத்துல பொண்டாட்டி புள்ளைய பட்னி போட்டு அவன் குடிச்சிட்டு போய் குடும்பத்துல எவ்வளவு பேரை டார்ச்சர் பண்றான். அந்த பெண்களோட சாபம்லாம் உங்களை தானே கேட்கும். இப்படி வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க சாராயம் விற்கிறதே பாவ காசு. அந்த சாராய காசுலயே நீங்க ஊழல் பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப கடவுள் இருக்காருன்றத நீங்க நம்பல, நாங்க நம்புறோம். நிச்சயமா கடவுள் வந்து உங்களுக்கான தண்டனையை கொடுப்பாரு. அதுல எங்களுக்கு நிச்சயமான தண்டனை. ஏன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. நிச்சயமா தெய்வம் வந்து உங்களுக்கான இந்த பாவ காசை நீங்க எடுத்துட்டு இது பண்றீங்க பாருங்க. இப்படி இந்த அப்பாவி மக்களை வந்து நீங்க பண்றீங்க. எனக்கு 1 கோடி குடி நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வருது பாருங்க. அப்போ இதுக்கான பதில வந்து இந்த தமிழக அரசும் முதல்வர்களும் சொல்லியே ஆகும். ஆனால் சேகர்பாபு அவர்கள் நியாயமான ஒரு கேள்வி வைக்கிறாருங்க. அதாவது 5 மணி நேரம் கூட மண்டபத்தில் அரெஸ்ட் ஆகிருக்க முடியல, நீங்களும் என்ன நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்ற மாதிரி. ஆமாமா, திமுகவோட வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுள் முழுக்க ஜெயில எல்லாம் இருந்தவங்க வாவு சிதம்பரம் மாதிரி. ஆமாமாங்க, ஏங்க அவங்க வந்து மிசால எங்க முதல்வர் போனாருங்கிறாரு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள், அதாவது சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலைன்னா, எந்த பிரச்சனைனாலும் தேர் எடுத்து தெருவில் விடுற மாதிரி முதல்வர்கள் எடுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாரு. இப்போ இவர் மிஸ்ஸானு போட்டோன்னா அவன் சோசியல் மீடியாவில் திருப்பி இந்த வரலாறுலாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து மிசால கைதாகலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நீங்கள் மிசால கைதாகலை முதல்வர் அவர்களே, நீங்கள் எதுக்க கைதானீங்கன்னு எனக்கு தெரியும்ட்டு. அதே போல் இந்த ட்விட்டரில் இந்த குரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த ஏஐ இதில் வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் சொல்லுது தெளிவுபட அந்த பீரியடில் வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் இல்லை, அவர் கைதாகலைன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையா? நீங்க எதுக்காக இந்த வேலையை பார்த்துறீங்க? நீங்க திரும்ப திரும்ப நாங்கள்லாம் மிஸ்ஸால கைதானா அந்த மிஸ்ஸால யார் உங்களை உள்ள தூக்கி போட்டு வாயில மிதிச்சாங்களோ அந்த காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளவுதானே உங்களோட முதுகெலும்பு? இதுதான் உங்க சுயமரியாதையா? சுயமரியாதை இயக்கங்கிறீங்க. ஏங்க உங்களை மிஸ்ஸால கைது பண்ணி உள்ள தூக்கி போட்ட மிதிச்சவனையே போட்டுட்டு நீங்க எங்க கூட்டணியில வச்சுட்டு இருக்கீங்க? அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க. அடுத்து இவர் சொல்றாரு 5 மணி நேரம் உள்ள இருக்க முடியாதுங்கிறாரு. மணி நேரத்தை பத்தி இவங்க பேசலாமா? இலங்கையில லட்சமா எங்களோட தமிழ் சகோதரர்களை கொன்று குவிச்சப்ப 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாரு முதல்வர் கருணாநிதி அவர்கள். அப்ப என்ன பண்ணாரு, கால் மாட்டுல ஒண்ணு தலைமாட்டுல ஒண்ணு ஏர் கூலர் வச்சுக்கிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் ஒரு உண்ணாவிரதம் 2 மணி நேரம் படுத்துக்கிட்டு, அதுல வேற என் உயிரை விட தயாராகி விட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வேற. 2 மணி நேரம் உண்ணாவிரதம் என்ன செத்து பார்த்திருக்கீங்களா நீங்க? இவங்க இப்படி வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இன்னைக்கு அவர் சமாதியிலே போய் தயிர் வடை வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன அதனால இவங்க மணி நேரத்தை பத்தி பேசுறதுக்குலாம் சேகர்பாபு அவர்களுக்கு தகுதியே கிடையாது. அதனால அதை பத்தி அவர் பேசணும்னா நாங்க 5 மணி நேரம் கிடையாது, நீங்க 5 வருஷம் ஜெயில வச்சாலும் வைக்க தயாரா இருக்கோம். நாங்க கேட்கறது, நாங்க மக்களின் குரலா ஒலிக்கிறோம். டாஸ்மாக்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா அது என்னன்னு சொல்றோம்னா, அந்த ஆர்ப்பாட்டத்தை நடக்க முடியாம நீ ஏன் அந்த குரல் வலையை நெரிக்கிற அப்படின்றது தான் நான் கேட்கிறோம். கருத்து சுதந்திரம் நீங்க தானே வாய்க்கிலே பேசுறீங்க. ஆனா கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நெரிக்கிறது யாரு? இந்த திமுக தான். அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதே போல 6 மணிக்கு மேல சட்டம் தாங்க இங்க எல்லாத்துக்கும். இது என்ன ஏஸ்டமா எனக்கு பிடிச்சவனா அப்பா இவனுக்கு மேல இந்த கேஸை போட்டுக்கோ, இவனுக்கு பிடிக்காத இவன் மேல இந்த கேஸை போடு அப்படின்னு பண்றதுக்கு சட்டம் என்ன எங்க மாமனார் வீடா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இஷ்டத்துக்கு ஒரு இதை பண்ணிப்பீங்க. 6 மணிக்கு மேல பெண்களை வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. நீங்க எதுக்கு மகளிரை கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க? 7:30 மணி 8 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப கேட்டா 5 மணி நேரம் கூட உட்காந்துருக்க முடியாதுன்னா என்னங்க பேச்சு இது? இவங்களாம் என்ன அமைச்சர் தானே? உங்களுக்குலாம் சட்டம் தெரியுமா தெரியாதா? ஆனா போலீஸ் அவர்களே மிரட்டுற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் இறங்கி செய்யறது என்ன? அது அண்ணாமலை அவர்கள் மிரட்டல. அவர் தெளிவா கேட்கிறாரு, நீ பாருங்க டைம் 6 மணிக்கு நீங்க விட்டாகணும், விடலையா எங்களை ரிமாண்ட் பண்ணி கொண்டு போங்க, கைது பண்ணுங்கன்றாரு. அவ்வளவுதானே. சும்மா வெட்டியா ஒருத்தவங்களை மண்டபத்துல அப்படியே 100கணக்கான மக்களை அடைச்சு வச்சுட்டு வெளியிலேயே விடாம நீங்க ஒண்ணு ரிமாண்ட் பண்ணி அது உங்களை கொண்டு போகணும். அதுவும் பண்ணாம மகளிர் இருக்காங்க, அட்லீஸ்ட் மகளிரா தான் அனுப்புங்கன்னா அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அப்ப காவல்துறை எப்படி வந்து காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு? யாரோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க?
யார் யாரை எந்தெந்த மண்டபத்துக்கு கூட்டு போனோம்னு அவங்களுக்கு தெரியல. எதுக்காக 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க? சென்னையை சுற்றி பாஜக காரங்களுக்கு சென்னையை சுற்றி காட்டுறீங்களா ஃப்ரீயாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி? எதுக்காக 2 மணி நேரத்துக்கு மேலே எங்களை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க? எங்கே கொண்டு போகணும்னு அவங்களுக்கு பிளான் இல்லை. மண்டபம்லாம் நிறைஞ்சு போச்சு. மண்டபம் நிறைஞ்சு போனோன்னா எந்த மண்டபத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியல. என்ன பண்ணுறது? நேற்று காவல்துறை கதிகலங்கி தான் நின்னாங்க. உங்களையும் அரெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடியுது மேம். உங்களையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஆமாம், எங்களை வந்து கைது பண்ணிட்டு நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியமில் நாங்கள் அரெஸ்ட் ஆகிறோம். அரெஸ்ட் ஆகி திரும்ப அப்படியே சுற்றி அந்த பக்கம் சேர்த்து பண்ணி திருப்பி ராஜரத்னம் ஸ்டேடியம் கொண்டு வராங்க. எதுக்குங்க இந்த பாதையிலே கொண்டு வரீங்கன்னா திருப்பி அப்படியே சுற்றி இந்த பக்கம் கொண்டு. நாங்கள் தான் கேட்டோம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, என்னங்க எங்கள்கிட்ட சென்னையை சுற்றி காட்டிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் சென்னையை பார்த்துருக்குறோம், என்ன சார் பிரச்சனை? எங்களை எந்த மண்டபத்துக்கு கொண்டு போறீங்கன்னா ஒருத்தர் அந்த பஸ்ஸில் வந்து ஒரு 2 பேரை ஏற்றி விடுவாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் வந்துட்டு, மேடம் நீங்கள் உங்களை எந்த மண்டபத்துக்கு கொண்டு போகணும் தகவல் வரல மேடம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தகவல் தான் சார். ஒன்று எங்கேயாவது ஓரமாக நிறுத்துங்க, இல்லை எங்கே கூட்டு போகணுமோ கூட்டு போங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் எங்களை வந்து ஒரு 2 மணி நேரம் மத்தியானம் 12:30 மணி ஆயிடுச்சு. உச்சி வெயில வச்சுட்டு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எங்கே போகிறதுன்றது தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓரமாக நிறுத்தி நீங்கள் எங்களை முதல்ல எங்கே போகணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அப்புறமா எங்களை கூட்டு போங்க. எதுக்கு நீங்கள் எப்படி எங்களை சுற்றி கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசி எல்லாம் பண்ணி ஒரு சமுதாய நலக்கூடம்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதில்ல, அங்கே நிகழ்ச்சி எதுவுமே நடக்கிறதில்ல. ஒரு பால் அடைஞ்சு ஒரு காரையெல்லாம் பேந்து செவுரெலாம் ஒடிஞ்சு விழுந்து கிடக்கு. நாங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டு கோசை போட்ட மாதிரி தலையில் இடிச்சு விழுந்துரும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. எங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து எங்களை வச்சிருக்கீங்க, நாங்கள் இங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லணும்னா, இல்லைங்க எங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்களா. நாங்கள் எல்லாரும் சாலையிலேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னே திருப்பி அப்புறம் எங்களை திருப்பி பஸ்ஸில் ஏற்றி திருப்பி அங்கேருந்து எங்களை ஐநாவரத்துக்கு கொண்டு போய் ராஜரத்னம் ஸ்டேடியம்லேருந்து ஹாரிங்டன் ரோடு கொண்டு வந்தாங்க. ஹாரிங்டன் ரோட்லேருந்து திருப்பி ஐநாவரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மண்டபத்தில் எங்களை வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உண்மையாலுமே காவல்துறையும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு கொடுமையான நிலைமையில தான் காவல்துறை இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. காவல்துறையும் கடுமையான ஒரு இதுக்கு தான் ஆக்குறாங்க, பெரிய உளைச்சல் ஆக்குறாங்க. இது நாங்கள் என்னத்தை காட்டுதுன்னா, திமுக பயந்துருக்கு பாஜகவை பார்த்து அப்படின்றது நல்லாவே தெரியுது. இவ்வளோ பயம் உங்களுக்கு ஆகக்கூடாது. நேற்று நேஷனல் லெவலில் தொடை நடுங்கி திமுகன்றது ட்ரெண்டிங் ஆச்சு ட்விட்டரில், அதையும் நம்ம பார்த்தோம். எதுக்கு நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? இங்கே மட்டும் கிடையாது, மாநில தலைவர் அவர்களை கைது பண்ணோன்னா தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லா மாவட்ட தலைவர்களும் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கிற டாஸ்மாகை போயிட்டு முற்றுகையிடுறது, தமிழகம் முழுக்க கைது நடந்திருக்கு, அரெஸ்ட் இது நடந்திருக்கு. அப்போது நேற்று ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் காவல்துறை பாஜக நிர்வாகிகளை துரத்திக்கிட்டு பின்னாடி ஓடிட்டு இருந்த ஒழிஞ்சு அவங்கவுங்க பகுதிகளில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, அவங்க இதை என்ன பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து அந்த கடமையிலேருந்து காவல்துறை தவறி இருக்கு. அப்போது ஒரு அரசுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது தெரியலை அப்படின்றது இதுல இருந்தே தெளிவாக நமக்கு தெரியும். மேம் அடுத்தது இன்னொரு வாரத்தை கூட சொல்கிறாரு, மகளிர் அணி வந்து இந்த மாதிரி ஸ்டாலினோட ஃபோட்டோ வந்து எல்லா டாஸ்மாகலையும் ஒட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் எப்போ ஒட்டலான் இருக்கீங்க மேம்? சொன்னீங்கன்னா கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஆக்சுவலாக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து திமுகவுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, மகளிரை வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பேசுறது சமூக நீதி பேசுவாங்க, பெரியார் தான் பெண்ணி வைப்பாங்க. அவங்க கட்சியில் இருக்க மகளிருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அடுத்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மகளிருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நேற்று அது போல தான் அந்த மண்டபத்தில் அடைச்சி வச்ச மகளிரை வந்து 6 மணி ஆகி வெளியே விடலை, மணி 7 ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சுன்னா அவருக்கு கடுமையாக அங்கே வந்து அவர் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் தான் வெளியில் விடுறாங்க. அப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா டாஸ்மாக் இதுலேயும் போயிட்டு முதல்வர் அவர்களோட படத்தை ஏங்க நீங்கள் முதல்வர் எல்லாத்துலேயும் உங்கள் பேரை ஒட்டிக்கிறீங்கல்ல, எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் போட்டுக்கிறீங்க இல்லைங்க, பிரதமர் கொடுக்குற எல்லா நலத்திட்டத்திலையும் உங்கள் ஃபோட்டோ தானேங்க போட்டுக்கிறீங்க, அப்போ டாஸ்மாக்லேயும் ஒட்டிக்கோங்க, நீங்கள் தானே முதல்வர், தமிழக அரசு தானே நடத்துது டாஸ்மாகை, அங்கே போய் அப்பா அப்படின்னு போட்டுக்கோங்க, போட்டு நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் வந்து யாரும் குடிக்காதீங்க, தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படிலாம் கெஞ்சினார்ல, அதை எல்இடி டிவியை வச்சு எல்லா டாஸ்மாக் சொல்லி வைங்க. டாஸ்மாக்ல சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் முதல்வர், அப்பா சொல்கிறேன்ப்பா, யாரும் குடிக்காதீங்கப்பா, குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற வீடியோ வைங்க. என்னங்க தமிழக முதல்வர் தானேங்க, மித்த எல்லாத்துலேயும் உங்கள் முகத்தை ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்க, நீங்கள் நடத்துகிற டாஸ்மாகில் மட்டும் அவர் முகத்தை வைக்கக்கூடாதா? அதுக்கு முதல்வர் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து மகளிரணி நிர்வாகிகளை விட்டு எங்கள் மகளிரே வந்து போயிட்டு எல்லா டாஸ்மாக்லையும் ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு வந்து கவிதா சுரேஷ் அப்படிங்கிறவங்களே இன்னைக்கு ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி போயிட்டு அவங்க இதில் ஒட்டி இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம். இப்போ நாங்கள் எப்படி செய்யணுங்கிறது எங்களோட மாவட்டத்துலேருந்து எங்களுக்கு தகவல் வரும், அறிப்பு வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஃபோனை வச்சு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா தலைவர் வேற இப்போ சொல்லியிருக்காரு, எந்த போராட்டம் எப்போ நடக்குங்கிறது எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் தான் நடக்கும்னு. அப்போ இனிமேல் எந்நேரமும் அவங்க வந்து சந்திரமுகி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான், எப்படா எங்கே என்ன இருக்குமோன்னு பயத்திலே நடுக்கத்திலே தான் இருப்பாங்க. திமுக அப்பட்டமான பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. மேம் அதே மாதிரி அண்ணாமலை ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, அதாவது ஜாகிர் ஹுசைன் வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கும் திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு மேம். அப்புறம் யாருப்பா இங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க? ஆட்சியில் இருந்து அதுக்காக வெட்டப்பட்டு ஏமா அப்புறம் சட்டம் ஒழுங்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? போலீஸ்காரங்களாம் என்ன வச்சுருக்கீங்க? காவல்துறை யார் கையில் இருக்குது? முதல்வர் கையில் தானே.
இங்கே வந்து ரோட்டில், அதாவது ஜாகிர் ஹுசேன் முன்கூட்டியே ஒரு வீடியோ போடுறாரு, முதல்வருக்கு அட்ரஸ் பண்ணி போடுறாரு, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, யார் யார் பிரச்சனை, யார் காரணம், என்ன பேர் முதற்கொண்டு சொல்கிறாரு. அந்த வீடியோலேயே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க, அதையும் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? இப்போ சாக போகிறவருக்கு தான் சாக போகிறவங்கிறது தெரியும், தன்னை வெட்ட போகிறாங்கிறது தெரியும், இதை முதல்வர் விசாரிக்க மாட்டாங்கிறதையும் அவரே சொல்லிடுறாரு. அவர் உண்மையாலுமே ஒரு தீர்க்கதரிசி. இதுக்கு முன்னாடி இந்த கனிம வள கொள்ளைக்காக ஜக்பர் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டார் தெரியுமா? அவரும் இதே தான் சொன்னார். நான் யார் யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ, நான் என்ன யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ, யாரை பற்றி அவங்களுக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் போயிருக்குங்கிறாரு. இவரும் அதே வார்த்தையை சொல்கிறார், நான் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறனோ அந்த தகவல் எல்லாம் போகுது அப்படின்றத சொல்கிறார். அப்போது முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை எப்படி செயல்படுது? ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி அந்த கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போகும். அப்போது இங்கே ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, அவர் ஓய்வு பெற்ற எஸ்ஐ, அவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லையா? அப்போது ஒரு வீடியோ போட்டு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் தேடி வந்து வெட்டி கொல்லுவீங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு இங்கே எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அது கேட்குறோமா இல்லையா? எத்தனை கொலைகள் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொண்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் யாருன்னு? இதுக்கு இந்த மும்மரத்தெல்லாம் காவல்துறையாவது காட்டணும். பாஜக நிர்வாகி ஏதாவது ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா நைட்டோட நைட்டாக வீட்டில் வந்து நிற்கிறீங்க. அப்போ யாரை கொள்றான் என்ன பண்ணுறான்றதோ அவனை போய் கொலைக்காரன் அவனை தானே போய் நைட்டோட நைட்டாக வீட்டில் தூக்கணும். அதுக்கெலாம் இங்கே காவல்துறைக்கு டைம் இருக்கா? அப்போ காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல்வர் அவர்கள் அவரோட இரும்பு கரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாருங்கிறத செய்ய தெரியாத ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதல்வராக இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேம், அதே மாதிரி தாமு அன்பரசன் பேசும்போது அதாவது ஹிந்தி படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு விதமாக சொல்கிறாரு. இப்படி இந்த மாதிரி எல்லாருமே கொச்சையாகவே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பேசி நீங்கள் அந்த வீடியோ வந்து நார்த்து சைடு ஃபுல்லாக போனோன்னே முதல்வர் அவர்கள் பீகார் முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இங்கே இருக்கிற பீகார்லேருந்து இங்கே வந்திருக்கவங்களாம் போய் பார்த்து நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் கேட்டு வந்த ஞாபகம் இருக்கா? அப்போது இந்திலான்னு திரும்ப நாங்கள் சொல்கிறோம். இந்தி யாருக்கு சம்மந்தம்? இந்திக்காரனா ஏன் சம்மந்தம் இல்லாமல் திட்டிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற இந்திக்காரன் வேணும், உங்களுக்கு வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா. இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு யார் கூட கூட்டு வச்சுருக்கீங்க? ராபின் சர்மா அப்படிங்கிற ஒரு இந்திக்காரர் கூட தானே நீங்கள் கூட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹிந்தி வேணும். உங்களோட பொண்ணு உங்கள் பையன் எல்லாம் படிக்கிறதுக்கு, உங்கள் பேரப்பிள்ளை எல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணும். நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்லலாம் ஹிந்தி வச்சுக்குவீங்க. ஏங்க ஹிந்திங்கிறீங்க? அவ்வளோ சொல்கிறீங்களே. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களா? காங்கிரஸ், ராகுல் காந்தி ஹிந்திக்காரர் இல்லையா? நீங்கள் வச்சிருக்க கூட்டணியே ஹிந்தி கூட்டணி தானேங்க. யாரை ஏமாத்திட்டு திரிகிறீங்க? நீங்கள் ஊரை ஏமாத்திட்டு திரிங்க ஹிந்தின்னு. 3வது மொழி எனி ரீஜனல் லாங்குவேஜ் எதை வேணால் படித்து தொலைங்கன்னு சொல்லியாச்சுல்ல. ஏன் அப்போ மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்போ மொழினா இப்போ ஹிந்தி மட்டும் தான் தெரியுதா? இந்தியை திணிக்காதுன்னு எல்லார் வாயிலையும் மூளையிலையும் இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்குது இந்த திமுக. ஹிந்தி படிக்கவே வேணாம் நாங்கள் சொல்கிறோம். 3வது மொழி எந்த மொழியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தானே நாங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் நீங்கள் ஹிந்தின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, உங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை எடுத்து சொன்னால் கூட, ஐயா இங்கே பாருங்கள் இதுதாங்க தேசிய கல்விக் கொள்கை, இதில் இந்த பாயிண்ட் தாங்க சொல்லியிருக்குன்னா கூட அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்றது இது அப்பட்டமாக தெரியுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. மேம், அதே மாதிரி இப்போ கோயிலில் வந்து கூட்ட நெரிசலில் வந்து 2 பேர் இறந்ததாக வந்து அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் சேகர்பாபு அவர்கள் கேட்கும்போது இது கூட்ட நெரிசல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் உறவினர்கள் எல்லாமே கூட்ட நெரிசல் தான், சரியான ஒரு போலீஸ் பாதுகாப்போ. சேகர்பாபு அவர்கள் வந்து அறநிலையத்துறை, அதோட பேரே என்ன தெரியுங்களா? அறநிலையத்துறை. அறம் அப்படிங்கிற வார்த்தை தமிழை தவிர நீங்கள் வேறு எதுக்கும் அந்த மீனிங்கே கிடையாது. அறம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் பெரிய லெவலில் டெஃபினேஷன் சொல்லணும். அறங்கிறதே ஒரு நீதி நெறி தவறாத ஒரு மிகப்பெரிய வார்த்தை அது. அப்போ அந்த துறையை கையில் வச்சிருக்க சேகர்பாபு அவர்கள் இவ்வளவு தலக்கணத்தோடையும் இவ்வளவு ஆணவத்தோடையும் இப்படி நடந்துக்கிறதாகட்டும், மித்த ஏதோ துறைகளை போல அப்படியே அதில் வருதா போகுதா வரவு செலவு கணக்கு பார்க்குற துறை அது கிடையாது. அறநிலைத்துறைங்கிறது தெய்வங்கள், கோவில்கள். எங்கள் தெய்வங்கள் அங்கே உயிரோடு இருக்குது அப்படின்னு நம்பி கோடிக்கணக்கான மக்கள் போகக்கூடிய கோவில்களை கையாளக்கூடிய துறை அப்படிங்கிறத அவர் மண்டையில் ஏற்றணும். கோவில்களில் ஏற்கனவே திருச்செந்தூரில் வந்து பக்தர்கள் மணிக்கணக்கில் நிற்கிறாங்க, எங்களால் முடியல, எங்களுக்கு தண்ணி இல்லை, பாத்ரூம் இல்லை, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க முடியலன்னு சொல்லி கேட்டதுக்கு திருப்பதியில் போய் நிற்பான் ஒரு நாள் ஃபுல்லாக அடைச்சி போட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு உச்சகட்ட ஆணவம் மமதை. கோவிலுக்கு பக்தர்கள் வரலைன்னா உங்களுக்கு இந்த துறை உண்டா? நீங்கள் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்க முடியுமா? கோவிலில் உண்டியலில் போடுற காசை வச்சு தானே நீங்கள் இன்றைக்கி அமைச்சராக இருக்கீங்க. அப்போ கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு அந்த இதை செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் திருப்பதியை பற்றி பேச வாயை திறக்க உங்களுக்கு தகுதி இருக்கா? திருப்பதிக்கு முன்ன பின்ன நீங்கள் போயிருக்கீங்களா? நீங்கள் விஐபியாக போயிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துடுவீங்க. திருப்பதியில் எல்லா இடத்துலையும் அடைச்சி போடுவாங்க, நிறுத்தி வைப்பாங்க, எல்லாம் உண்டு.
நீங்கள் 10 நிமிஷம், அரை மணி நேரம் கணக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தேங்கணும்னு இருந்தாலே ஒரு ரூமை போட்டு அடைச்சி வைப்பாங்க. அந்த ரூமில் உங்களுக்கு பால், குழந்தைங்க வச்சிருக்கீங்களான்னு வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம மத்தியான நேரத்தில் அங்கே லாக் ஆகிட்டோம்னா மத்தியான நேரத்துக்கு சாப்பாடு வந்துடும் உங்களுக்கு. எங்கெங்கே ரூம் அடைச்சிருக்கோம் அந்த ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். கோவிலுக்குள்ளே அந்த லைனில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னாவே காலில் செருப்பு போட முடியாது. அப்போ நீங்கள் செருப்பு போடாமல் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு வரணும்னா எந்த அளவுக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் க்ளீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த டாய்லெட் க்ளீனாக இருக்கும். அப்படி இருக்கிற திருப்பதியில் நீங்கள் லைனில் போயிட்டு இருந்தால் கூட கரெக்டாக 100 அடிக்கு 100 அடி பார்த்தீங்கன்னா அங்கே டேப்பு டம்ளரோடு இருக்கும். வழியில் போயிட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வசதிகள் செஞ்சு வச்சிருக்க திருப்பதியை பற்றி பேசுறதுக்கு சேகர் பாபு அவர்களுக்கு அருகதை இருக்கா? இன்னைக்கு கோவிலுக்கு வர பக்தர்கள் எவ்வளவு கடுமையான அவஸ்தையிலையும் வேதனையில வெந்து நொந்து போறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து கண்கொண்டு பார்க்கணும். இந்த பக்தர்களோட வேதனையும் வைத்தறிச்சலும் அவர் வந்து சும்மா விடாது அப்படின்றத நாங்கள் சொல்றோம். திருச்செந்தூர்ல அந்த தன்னோட பேத்திக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தணுன்றதுக்காக போன மனுஷன் அவர் முத நாள் கூட அங்கே போய் கடல்ல எல்லாம் பேத்தியோட குளிச்சிருக்காரு. குடிச்சு வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவரை ப்ராப்பரா வெளியில கொண்டு போறதுக்கு வழி இல்லை, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கு. ஏங்க இத்தனை லட்சம் பக்தர்கள் வருவாங்கன்னா உங்களுக்கு போயிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு பார்க்கலாமா, ரெசார்ட் கட்டலாமா, ஆடம்பர மாளிகை கட்டலாமா? இதுக்கெல்லாம் நீங்க கோயில் காசு எடுத்து செலவு பண்றீங்களே. இத்தனை லட்சம் பக்தர்கள் வந்துட்டு போறாங்கன்னா அந்த திருச்செந்தூர்ல இந்த எந்தெந்த பெரிய பெரிய கோயில்கள்ல மக்கள், பழனி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் சின்னதாக கட்டுறதுக்கு என்னங்க உங்களுக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டாவது கொடுக்கணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் இதை வச்சு அதுக்கான டாக்டர்ஸோ ஒரு நர்ஸோ அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு கூட வைக்கிறது கூட உங்களுக்கு பிளானிங் கிடையாதா? அவங்களே வெளியில் கொண்டு போக அவருக்கு லேட் ஆயிருக்கு. அவங்களோட உறவினர்கள் எங்கேயோ ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவரை மட்டும் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு அவருக்கு உயிர் போயிருக்கு. உயிர் போகிற நேரம் வரைக்கும் உறவினர்கள் இல்லை. அவர் அனாதே ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாரு. குடும்பத்தோட மனைவி, பொண்டாட்டி, பேர பிள்ளைன்னு போன மனுஷன் அனாத போனோமா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாரு. இவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்காத மாதிரிலாம் நடந்தா இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்லுவாரா? அசால்ட்டாக வந்துட்டு என்ன சொல்றாரு, ஏங்க அவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் இருந்திருக்குங்க, மூச்சு திணறலாம் செத்து போயிருக்காங்கன்னா ஏற்கனவே அப்படி மூச்சு திணறல் இழுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து கடலில் குடிச்சிட்டு கோயிலுக்கு வருவாங்களா, கூட்டத்தில் இருக்க கோயிலுக்கு? அப்போ ஒரு ஏழைகளோட உயிர்கள் சாமானியனோட உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? அந்த குழந்தை வந்து அப்படியே அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கதறி அழுகுறாங்க. லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு ஏற்கனவே வந்து அந்த மாதிரி பிரச்சனை, மூச்சு சொல்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை அவங்க மனைவி பெண்ணெல்லாம் சொல்றாங்க, என் தம்பி தாங்க எழுதுனா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க, சொல்ல என் தம்பி எழுதுனாங்க. என் தம்பி வந்து இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான். அவனுக்கு என்ன, ஏங்க இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும்? ஆல்ரெடி அப்பா இறந்துட்டாருங்கிறது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். அந்த பையனை உட்கார வச்சு அவனுக்கு ஏற்கனவே அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருந்துருக்கு, அதனால அவருக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணான்னு எழுதி வாங்கி நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறது விஷம்னு தெரிஞ்சு கள்ளச்சாராயம் குடிக்கிறான்ல, அவனுக்கு 10 லட்சத்தை தூக்கிட்டு ஓடுறீங்க. சேகர் பாபு அவர்கள் வந்து அவ்வளவு அநாயசமா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த பணத்தை வச்சு இறப்புல அரசியல் பண்ணக்கூடாது. இறப்புல அரசியல் பண்ணக்கூடாது பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? பணத்தை வச்சு அரசியல் பண்றதானங்க திமுகவோட இது. மொழி போர்னு ஆரம்பிச்சு எத்தனையோ பேரை தீக்குளிக்க வச்சு அந்த பணத்துல அரசியல் பண்ணி தானே நீங்க ஆட்சியில் உட்காந்தீங்க. இப்ப இந்த நீட்டுக்கு அனிதாங்கிற ஒரு மாணவிய கடுமையான மன உளைச்சலுக்கு ஆராக்கி நீட்டு வராதுன்னு அந்த குழந்தைய அலக்கழிச்சு அந்த குழந்தைய சாகடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அனிதா பேசிக்கிட்டு அந்த ஒரு பணத்து மேல அரசியல் பண்ற நீங்க இதை பத்தி பேசலாமா? அப்ப கோவிலுக்கு வர பக்தர்கள் எதுக்கு வரான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, ராமேஸ்வரத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, ராஜஸ்தான்ல இருந்து வந்தவர். இப்ப என்ன நிர்வாகம் பண்றீங்க? கோயில் நிர்வாகம் பண்றீங்க நீங்க. எதா இருந்தாலும் வடக்குல இருக்கவனை பாரு, குஜராத்தை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாருங்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல 66 கோடி பேர் வந்துட்டு போயிருக்கான். 66 கோடி பேர். இங்க வரவன் ஒரு 10,000 பேர் டெய்லி வரான், 1 லட்சம் பேர் ஒருத்தன் வரான்னா அவனை மேனேஜ் பண்ண உங்களுக்கு துப்பு இல்லை. எத்தனை கோடி நீங்க கோவில்ல இருந்து எடுத்து வச்சுக்கிறீங்க? நாங்க உண்டியல்ல போடுற காசுலாம் எதுக்கு? எங்க பக்தர்கள் வந்து அங்க நிம்மதியா சாமி கும்பிட்டு போறதுக்கு தானே. அப்ப கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு உச்சபட்சமா டார்ச்சரை கொடுக்கலாம், எந்த அளவுக்கு உச்சபட்சமா உதாசீனப்படுத்தலாம் அப்படின்றதான் வந்து இந்த அறநிலையத்துறை வந்து எங்கிட்டு இருக்கா. அவர் சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் குடும்பத்துக்கு என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்றதான் அவங்க யோசிக்கணும். யார் கொடுக்கணும்? நீங்க தானே அரசு நடத்துறீங்க. கள்ளச்சாரம் சத்தானா 10 லட்சத்தை தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல. நீங்க அறநிலையத்துறை கேவலமா நடத்திக்கிட்டு ஒரு லைன்ல வர பக்தர்களை கரெக்டா ப்ராப்பரா அனுப்ப உங்களுக்கு துப்பு இல்லாம ஒரு உயிர் போயிருக்கு. அப்ப அந்த உயிருக்கு யார் கொடுக்கணும்? அறநிலையத்துறையில நாங்க கொடுக்குற கோடி கோடியா காசுல நீங்க என்ன பண்றீங்க? அதுல இருந்து நீங்க 10 லட்சத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம்ல. இந்த லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க திமுக பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க எல்லாம் பண்ணீங்கல்ல. அப்ப இந்த கோயிலுக்கு வந்து பக்தர் வந்திருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுங்க. ஏன் நாங்க கோடி கோடியா கொடுக்குற காசு எங்க காசு தானே, உங்க அப்பா வீட்டு காசை நீங்க எடுத்து கொடுக்கல, எங்களோட காசை தானே நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. அறநிலையத்துறையில இருந்து அதை கொடுங்க. அதை விட்டுட்டு இவ்வளவு அலட்சியமா, சார் நாங்க 6 மணி நேரத்துக்கு லைன்ல இருக்கோம்னா திருப்பதியில போனா நிற்பான் அப்படிங்கிறது, இறந்து போனா இல்லைங்க அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்கிறது, இந்த மாதிரி
ஒரு தப்பை தப்புன்னு முதல்ல நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் தப்பை திருத்துறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். தப்பை நான் தப்புனே ஒத்துக்க மாட்டேன், அங்கே ஒரு தப்பே நடக்கலைன்னு நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி பூசி முழுகிற வேலையை மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்துலேயும் தப்பை திருத்திக்க போகிறதே கிடையாது. நிச்சயமாக இதுக்கு வந்து நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்கிறதுனால தெய்வத்துக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளைய பாரதம் பறந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.